வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஜீரகம், பட்டை, கிராம்பு, 2 மிளகு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு, அதுக்கடுத்து கட் பண்ண ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து அதோடையே சேர்த்து கலந்து விட்டுருங்க. நான் ஒரு 2 தக்காளி அளவுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு வெங்காயம் தேவையில்லை, வெறும் தக்காளி மட்டுமே போதும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான். போட்டு நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதோடையே தக்காளி வேகிறதுக்கு உப்புமே சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா மசியணும். மசாலாவோடு சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அந்த தக்காளி இருக்கு இல்லையா, அது ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு நான் இதில் மசித்து சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. இது பூரி சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வெங்காயம் போடலை அப்படின்ற மாதிரி ஒரு இதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்க அதில் மசிச்சு விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒரு சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி டைப்பில் வரும். நான் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா கிரேவி டைப்பில் வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூவும் தனியாகவும் தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குதுன்னு. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரியும் ரெடி ஆயிடுச்சு. பூரி கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இது அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.